தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சிறுமி கொலைக்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கிட வேண்டும், கடும் தண்டனை வழங்கிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வீட்டிற்கு அருகில் விளையாடிய சிறுமி கொல்லப்பட்டது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். புகார் கிடைத்தவுடன் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் சிறுமியை உயிருடன் மீட்டிருக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். சிறுமிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு கண்டித்து புதுச்சேரி முழுவதும் தற்பொழுது போராட்டம் நடந்து தற்பொழுது அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் போலீசார் அனைவரையும் குற்றவாளிகள் தப்புவிக்கப்பட மாட்டார்கள், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தை தொடர்ந்து முத்தியால்பேட்டையில் மாதர் சங்கத்தில் நடந்த போராட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது. இதே போல கடற்சாலையில் இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் கருப்பு சட்டை அணிந்து திடீரென ஜல்லிக்கட்டை போல இவர்கள் ஏராளமான 100க்கும் மேற்பட்டோர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களையும் போலீசார் தற்போது சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் உருளையம்பேட்டை பகுதியை சேர்ந்த சில பெண்கள் நேராக அசெம்பிளி சட்டமன்றம் நோக்கி வந்து முதலமைச்சர் கார் முன்பு கோஷம் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு வந்த முதலமைச்சர் உடனடியாக டிஜிபி சீனிவாசை அழைத்து அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த வழக்கில் அலட்சியம் காட்டிய போலீசார் மீதும் தவறுதலாக செயல்பட்டோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 10 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பை தொடர்ந்து டிஜிபி தனது அலுவலகத்தில் சென்றிருக்கிறார். அவர் உரிய விசாரணைக்கு பிறகு முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை சேர்ந்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பணியிட மாற்றுவார்கள் என தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்துக்கு எதிராக அந்த போராட்டம் நடத்திய பெண்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமாதானப்படுத்தி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியது அவர்களும் கலைந்து சென்றிருக்கிறார்கள். இதே போல ஜிப்மரில் பிரேத பரிசோதனை காலை 11:15 மணிக்கு துவங்கி இருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனை வீடியோ மூலம் பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் அரை மணி நேரம் இந்த பிரேத பரிசோதனை தொடரும் என தெரிகிறது. பிரேத பரிசோதனை முடிவில் தான் அந்த சிறுமிக்கு என்ன மாதிரி கொடுமை ஏற்பட்டிருக்குது என்பது தெரிய வரும். சிவரஞ்சனி. இளவமுதன், தற்போது சிறுமியின் உடற்கூறாய்வு நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பான அறிக்கை எப்போது வெளிவரும்? நிச்சயமாக உடற்கூறு ஆய்வு முடிந்து இது ஜிப்மர் மருத்துவமனை என்பது மத்திய அரசின் நிர்வாகம், மத்திய அரசின் நிறுவனம் என்பதால் உரிய அதிகாரிகள், அதாவது குறிப்பிட்ட சிறப்பு நிபுணர்களை கொண்டுதான் இந்த பிரேத பரிசோதனை நடத்தப்படும். சிறுமி என்பதாலும் அவர்கள் கஞ்சா, அதாவது குற்றவாளிகள் கஞ்சா அடித்திருக்க கூடும் என்று கூறப்படுவதாலும் பல்வேறு ஆய்வுகளை இது நடத்த வேண்டியிருக்கிறது. அதனால் பிரேத பரிசோதனைக்கு அறிக்கை வருவதற்கு தாமதமாகும். ஆனால் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது என்பது பிரேத முடிவில் தெரிய வரும் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் அறிக்கையின் முழு விவரம் அரசு கைக்கு வந்த பிறகுதான் என்ன பாதிப்பு என்பது முழுமையாக தெரிய வரும். சிவராஜன், இந்த விவகாரத்தின் பின்னணியை ஒருமுறை விளக்குங்கள் இளவமுதன். நிச்சயமாக கடந்த 2ஆம் தேதி இந்த சிறுமி வீட்டின் விளையாடி கொண்டிருந்தார். வழக்கமாக இந்த சிறுமி அவர் வீட்டு பாடசாலை தெருவில் தான் விளையாடுவார். வீதியில் அங்கு இங்கு சென்று விளையாடுவது வழக்கம். இதை அந்த பகுதியில் சேர்ந்த 54 வயது மிக்க அவர் விவேகானந்தர் பார்த்திருக்கிறார். அவரும் அது வீதியில் தான் உட்கார்ந்திருப்பார். அவர் இதுமாரி நோட்டமிட்ட நிலையில் அந்த சிறுமியை ஏதோ ஒரு ஆசை வார்த்தை கூட்டி அழைத்து சென்றிருக்கிறார். அந்த வீடு என்பது பழமையான வீடு, அதாவது மாட்டு கொட்டாய்கள் வெளியே இருக்கிறது, பின்னாடி மாடுகள் அதிகமாக வைக்கப்படும். அவரது வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த வாய்க்கால் போகிறது. அம்பேத்கர் நகருக்கு செல்லும் வாய்க்கால் பின்னாடி செல்கிறது. இந்த சிறுமியை அவர் எந்த வார்த்தையை எப்படி கூப்பிட்டு அழைத்து சென்றது தெரியவில்லை. அவரை அடைத்து வைத்து தொல்லை கொடுத்திருக்கிறார். இதே போல அந்த தகவல் இருந்து அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ் என்ற 19 வயது சிறுவனும் வாலிபுரம் அங்கு சென்றிருக்கிறார். அவரும் அந்த சிறுமியோடு தொடர்பு தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதில் தொடர்ந்து அந்த சிறுமி சத்தமிடவே அவர்கள் வாயை புத்தி இருக்கிறார்கள். நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது குழந்தைகள் நல ஆர்வலர் தேவநேயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. உங்களுடைய கருத்து? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவங்கள் அதிகரிச்சு வர சூழல்ல, குறிப்பா குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறை அதிகரிச்சுக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அது சமீப காலமா இந்த நம்முடைய குழந்தைகள் காணாமல் போற குழந்தைகளை கடத்தப்படுகிற குழந்தைகளாக கருதப்பட வேண்டும் என்பதை கவனம் செலுத்துறதே இல்லை. அதாவது காணாமல் போற குழந்தைகள் தான் கடத்தப்படுகிறார்கள் என்பது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்தோம். இப்ப காணாமல் போறதுன்னு போய் நம்ம ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணோடனே நீங்க பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, அந்த பேர்டனை நம்ம தலையில கட்டிடுவாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்களா? இதுவே காணாமல் போன உடனே அவங்க கடத்தப்படுற இதுல போட்டிருந்தாங்கன்னா அதை விரைவுபடுத்தி இருக்கலாம்.
இப்ப இந்த மாதிரியான இந்த புதுச்சேரி இன்சிடென்ட் என்ன காட்டுது அப்படின்னா, இதனுடைய லெத்தாஜிக்ஸ்னஸ் தான் காட்டுதுன்னு ஒரு வருத்தத்தை பதிவு பண்றேன். ரொம்ப மோசமான விஷயம் தான், அணுகுமுறையே ரொம்ப மோசமான விஷயம். இப்போ நீங்க வந்து அந்த இப்போ இவ்வளவு நாள் 4 நாள் ஒரு குழந்தையோட பிரச்சனையை வந்து முதன்மைப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க பாக்குற பார்வை காணாமல் போனதானே, அந்த காணாமல் போறங்கிற லெத்தாஜிக்கான இஷ்யூ தான் இந்த விஷயம் வந்து பெரிய வருது. அது ரொம்ப அடுத்து வந்து தொடர்ந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கான எதிரான நடக்கிற வன்முறை அதிகரிச்சிருக்கிற சூழல்ல நம்முடைய குறிப்பாக இந்த பெண் குழந்தைகளுக்கான பாதிப்புகள் அதிகரிக்கும் போது இந்த இதுக்காக பாதிப்புగా இருக்கிற சட்டத்தின் மீது நம்பிக்கையும் ஒரு வலுவிழந்துதான் போகுது. நீங்க வந்து போக்சோ பதிவு பண்றாங்க, போக்சோ பதிவு பண்ணாலும் அது கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த குற்றம் இழைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற வழியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கறது சூழல் சமீப காலமாக இந்த NCRB டேட்டால வருது. நீங்க தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள்ல 100 வழக்குகள் பதிவு செஞ்சா 16 வழக்குகள் தான் வந்து தீர்ப்பே. குற்றத்தினை தடுப்பதற்காக போக்சோ மாதிரியான சட்டங்கள் இருந்தும் கூட தண்டிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் தேவை என்ற கருத்தினை பதிவு செய்திருக்கிறீர்கள். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றன. வீட்டின் அருகே விளையாடிய சிறுமியை கடத்தி கொலை செய்த அந்த வழக்கில் தற்போது கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிப்பது வேதனை அளிப்பதாக தற்போது குழந்தைகள் நல ஆர்வலர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான புகார்கள் எழும்போதே உரிய முறையில் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுக்கின்றன. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை தற்போது 54 வயது முதியவர் ஒருவர் கொலை செய்த அந்த விவகாரத்தில் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன.